Hello, D1 police station. Sundaram speaking. What do you want? கொள்ளையா? அப்படியா? நீங்க யார் பேசுறது? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ரகுராமன் தெருவுல பேங்க்ல கொள்ளையா? ஐயோ இல்லையா, நீ ஏன் அலற? உனக்கு தெரியும் சந்தேகம் வந்துட்டு நான் போன் பண்ணேன். நான் கிரைம் ஐயா பிச்சை போடுங்க ஐயா. ஐயா பிச்சை போடுங்க ஐயா. என்னது எச்ச போடுறதா? பிச்சை சாமி. உன் பேர் என்ன? பிச்சைக்காரனுங்க. கேட்கல நான். உன் பேரை சொல்லு. படியலுங்க. இன்ஷியல் என்னடா? எம்ஏ. எம்ஏ படிச்சுட்டு பிச்சை எடுக்கிறியா நீ? எத்தனை நாளா இந்த தொழில்? பிறந்ததுல இருந்தே இதுதான் தொழில் சாமி. கர்ப்பத்துல இருந்தே பிச்சை எடுக்கிறியா? நல்லா கிட்ல மாட்டின நீ பட்ட எழுத்துற உண்ணனா சாமி. உருட்டு பிச்சைக்காரியா நடிச்சு ஆளுங்க அசரப்பா பேங்க்ல கொள்ளடிக்கிறது இதுதானே உன்னுடைய தொழில்? ஐயோ என்னங்க என்னென்னமோ பேசுறீங்களே. நான் அந்த மாதிரி ஐயா. என்னை ஏமாத்த முடியாது, நான் ஏமாற மாட்டேன். சொல்லு. ஐயோ சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். கண்ண தெரியாதவனை போட்டு இப்படி சித்திரவதை பண்றீங்களே சார். நானா சித்திரவதை பண்றேன்? நீ நடிக்கிற. உனக்கு கண்ணு தெரியும், அதனாலதான் பேங்குக்கு முன்னால வந்து நீ பிச்சை எடுக்கிற. உன்னை லேசுல கூடாது. சொல்லு. பணத்தாடு உன்னை அடிச்சு இதே இடத்துல கொண்டுடுவேன். பாக்குறவங்க பிச்சைக்காரன் சொல்றான்ற கெட்ட பேர் எனக்கு வந்துடும். அதனால போலீஸ் ஸ்டேஷன் உன்னை கூட்டும் போய் முட்டி முட்டிக்கு தட்டி உண்மையை கக்க வைக்கிறேன். சார் வாங்க. பேங்க்ல மாத்திட்டு நோட்டை கேரள சாப்பிட்டு போறீங்களே, எடுங்க. டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஆளா இருந்ததுனால உங்களுக்கு திருப்பி கொடுத்தா, இதே வேற டிபார்ட்மெண்ட் ஆளா இருந்தா ஜோபில சொல்லிப்பான். போங்க போங்க. சார் சார் பேங்க்ல பணத்தை கொள்ளை அடிச்சிட்டு திருடி பசங்க ஓடுறாங்க சார். ஓடுறாங்க சார். பிடிங்க சார் பிடிங்க. கையில நீ ரிவால்வர் வச்சிருக்கிற, அவங்க கொள்ளை அடிச்சுட்டு ஓடுறாங்க. ரீல் விடுறேன். யார்கிட்ட? முள்ளு அப்புறம் முள்ளு அங்க வந்து சும்மா ரேண்டா. ஏன்டா வண்டியை நிறுத்த? நம்ம தெரியுமா, நம்ம நல்லா தெரியுமா. என் டிரைவிங் சீட்ல உக்காந்தாலே வண்டிக்கு ஏதாவது நாம நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு ராசி வேணும். டைரெல்லாம் நல்லா இருக்கேடா. உனக்கு அறிவு இருக்கா? நாங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் தானே. நீ குறுக்க வந்தா எப்படி எப்படி நாங்க லவ் பண்ண முடியும்? ஒன்னு செய். அதோ பார் பஸ் ஸ்டாப் தெரியுது, நேரா அங்க போ. 42B பஸ் வரும். அதுல ஏறி 40 காசு கொடுத்தா கொச்சுக்காதரா. சரி வரேன்டா. பாய். நீங்க தானே டாக்டர் விஜய்? ஆமா, என்ன விஷயம்? உடனே ஸ்டேஷனுக்கு வரணும். எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். வண்டியில இருங்க. நீங்க பெரிய டாக்டரா இருக்கலாம் சார். சட்டத்துக்கு விரோதமா நடந்தது தப்பு. அதுவும் ஒரு பொண்ணுகிட்ட நடந்தது ரொம்ப தப்பு. அதுவும் பரவாயில்ல, இந்த பொண்ணுகிட்ட நடந்தது ரொம்ப 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 தப்பு. இவர் மேலதானே நீ புகார் கொடுத்த? இவரேதான். இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. போய் பேசக்கூடாது. அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசக்கூடாது. பாருங்க, நீங்க செஞ்சது தப்பு. அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுங்க. இல்ல இந்த ஃபைல். நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்ல. எம்எல்ஏ அபாடம் அப்படி சொல்றீங்க. போய் சொல்லாதீங்க. நான் காலேஜ்ல இருந்து வரும்போது என்ன பின்தொடர்ந்து வந்தீங்க. நானு. சிரிச்சீங்க, விசில் அடிச்சீங்க, நானு. கண்ணடிச்சீங்க, நானு. பின்ன நானா? அதான் எல்லாம் விவரமா சொல்லுத. மன்னிக்கட்டுங்க சார். செய்யாத குற்றத்துக்கு நான் ஏன் சம்மதிக்கிறேன்? பாருங்க, இளம் பெண்ணிடம் இளம் வாலிபர் குறும்பு தலைப்பு செய்தியில வரப்போகுது. இந்தாங்க.
இதுல கையெழுத்து போடுங்க. உங்க தலையெழுத்தை யார் சார் மாத்த முடியும்? போடுங்க கையெழுத்த. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கீதா. லவ்லி லவ்லி. எங்க படிக்கிறீங்க? கவர்மெண்ட் காலேஜ்ல. கீதா கவர்மெண்ட் காலேஜ். தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஓகே சார். பாய். டாக்டர் நீங்க ராம் ரஹீம் ராபர்ட்டன். ராம் எல்லாம் உங்க கொடுத்த தானே? பின்ன என் பொண்டாட்டி ஒவ்வொரு பிரசவத்துக்கும் 1000 கேஸ்ல ஒவ்வொரு தெய்வத்தையும் மேடிட்டு பிறந்த குழந்தைக்கு அதனால அப்படி வச்சேன். என்ன நீங்க மதிக்காம போறீங்க? இப்ப உங்க சொல்ல நிஜமா இருந்தா நான் செஞ்ச தப்பு. ஓகே. அங்கிளுக்கு ஏதாவது வேலையா இருக்கும், அதனாலதான் வரல. எனக்கு இப்பவே வேணும் அங்கிள். சரி, நான் அவர் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கொண்டு வர்றேன். நீ சமத்தா இரு. நான் சமத்துதான், நீங்க தான் மக்கு. சரி, நான் தான் மக்கு, நீயும் சில்கியும் சமத்து. ஐயா, யாராவதுங்களா? பின்ன நீ என் கூட பேச மாட்டேங்கிறிய? போ. சரி அங்கிள், இன்னையில இருந்து உங்க பத்தி பழம். நல்ல ஆஷா. அங்கிள், இனிமே நீங்க இன்னையில இருந்து கரெக்டா வந்தேன்னா நான் மறுபடியும் உங்களை அழ வைப்பேன். உன்னால என்ன அள வைக்கவே முடியாது. பாக்கலாமா? பார்க்கலாமா? பாக்கலாமா? பார்க்கலாமா? பாக்கலாமா? பார்க்கலாம். கீதா, நான் வரட்டா? கீதா, நான் வரேன். கீதா, நான் வரேன். நான் வரட்டா? நான் வரேன். கீதா, கதவை தப்பா போட்டுப்பா. பட்டா நைட்ல வந்து யாரோ கதவை தட்டினா தோன்றாத. தொக்க மாட்டியா? திறக்காது. பட்டா நைட்ல இந்த பெய் பிசாச்சு வந்து போய் முத்துனா பயந்தாத. நான் பயப்பட மாட்டேன். தைரியமா பட்டா வர. ஆமா, நான் இப்பதான் இந்த சண்டைகிட்டே போட்டதெல்லாம் நீ பாத்திருக்க. அதெல்லாம் மயில போய் குழப்பாது. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? அப்படி கேளு, அப்படி கேளு, அப்படி கேளு. எனக்கு இங்க இருக்காம போறது பட் எப்படி நிறைய வேலைக்கு இருக்கு. என்ன செய்யுது? என்ன பண்றது? நீங்க சொல்ல. என்ன பண்ற சொல்லு. என்ன பண்றது? நீ என்ன இங்க படிக்க சொல்ற? அது எப்படிமா? அது இங்க படிக்க முடியுமா? நான் ரொம்ப டிசென்ட். மத்த மாதிரி கிடையாது. மத்த மாதிரி கை பிடிச்சி இழுக்கிறது, இங்க தொடுறது அங்க தொடுறது அதெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப டிசென்ட். மத்த மாதிரி எல்லாம் இப்படி இப்படி கட்டி பிடிக்கிறது அணைக்கிறது அதெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப டிசென்ட். என்ன 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 பத்தி நினைச்சிட்டு இருக்க? நீ ஊன்னு சொன்னாதான் மத்ததெல்லாம் ஊவா ஊவா ஊவா. நடக்குதா? நீ ஒண்ணு பயப்படாத. இந்த தாபக மேல ஒண்ணு போடாத. எவனும் வர மாட்டா. எவனும் வர மாட்டா. இங்க பெய் பிசாச்சு ஒண்ணுமே இல்ல. அப்படி இருந்தா கூட ஒண்ணு வராது. அப்படி யாரா வந்தா வர நடக்குதா?